ஷஹீதானார். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களுடைய வரலாற்றில் இன்னும் ஏராளமான நிகழ்வுகளை கூறிக்கொண்டே இருக்கலாம். ஹந்தலா திருமணம் முடித்த முதல் நாள் இரவை முடித்து அடுத்த நாள் போர்க்களம் இறக்கிறார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹந்தலா மனைவியோடு சேர்ந்து வந்திருக்கிறார், குளிக்கவில்லை, அவரை மலக்குகள் குளிப்பாட்டுகிறார்கள் என்று. முஸ்அப் இப்னு உமைர் மிகப்பெரிய செல்வந்தர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார், மிக ஏழ்மையாகிறார். இறக்கக்கூடிய தருவாய் உஹதுடைய போர்க்களத்துடைய முடிவு, அவருடைய கஃனுக்கு கூட வழி இல்லை, ஆனால் அவருக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். இந்த நிகழ்வுகள் எல்லாம் எமக்கு எதை சொல்லுகிறது? இவர்களுடைய வாழ்வின் நோக்கம் அல்லாஹ், இவர்களுடைய வாழ்வின் குறிக்கோள் அல்லாஹ். இந்த முடியக்கூடிய இந்த உலக வாழ்வின் பயணத்தை குறித்தல்ல இவர்களுடைய வாழ்வின் நோக்கம். முடியாத நிலையான அந்த ரப்புடைய அருளோடு பொருத்தத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்வுதான் அவர்களுடைய நோக்கம்.